ஆன்லைன் மணி மேக்கிங்கில் இந்த டிசைனிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நிறைய மணி மேக்கிங் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகள் அதே மாதிரி மணி மேக்கிங் வேஸ்களை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணிக்கொள்ளுங்க. எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும்னு வெல்ஃபிச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோஸ் அப்டேட்கள் அதே மாதிரி ஆல்ரெடி நாங்கள் ஷேர் பண்ண வீடியோஸ் எல்லாம் அதில் இருக்கும். எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராம், டிக்டாக் பயோ அண்ட் வந்து யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் யூடியூப் பயோவில் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இதில் நாங்கள் கிரியேஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கிரியேஷன்னாலும் ஓகே. இப்போ நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணுறீங்க அல்லது ஒரு யூடியூப் தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறீங்க, அப்படி இல்லை சொன்னால் ஃபேஸ்புக் ரிலேட்டடான கிரியேஷன், அதாவது சோஷியல் மீடியா ரிலேட்டடான கிரியேஷன் அல்லது உங்களோட பர்சனல் ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான பர்சனல் கிரியேஷன், பிஸ்னஸ் கார்டு இருக்கும், ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் இருக்கும், இப்படி எல்லாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்னா நீங்கள் தாராளமாக மணி மேக் பண்ணலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பர்சனலோட இப்போ நாங்கள் ஸ்டார்ட்டில் முதல் இருந்துச்சு வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்ணணும், இல்லஸ்ட்ரேட்டட் அந்த டிசைனிங் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு அவங்க டிசைன் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. டிசைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை அதுலேருந்து உருவாக்கி கொண்டாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய டூல்ஸ் வந்துட்டு ஏஐ டூல்ஸ். நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் என்ன டிசைன் தேவைங்கிறத நம்ம கிளியராக இவங்கள்ட்ட கொடுத்ததுமே எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர் டிசைன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி டிசைன். இதை நம்ம ஏ என்று சொல்லுவோம், அதாவது அசிஸ்டன்ட், உங்களுக்கான ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட். ஸோ இந்த இன்டெலிஜென்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறத அது ஒரு கொமாண்டாக எடுத்துட்டு அதை உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். ஸோ கொடுக்குற ப்ராம்ப்ட், நம்ம கொமாண்டை நம்ம ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். அந்த ப்ராம்ப்டை வந்து நீங்கள் சரியாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி ஓகே. அதே மாதிரி சில டூல்ஸ் ஆல்ரெடி அங்கே டெம்ப்ளெட்ஸ் இருக்கும். அதாவது இங்கே கிரியேட் பண்ணக்கூடிய நபர்களால் கிரியேட் பண்ணப்பட்ட டெம்ப்ளெட்ஸ் அங்கே இருக்கும். அந்த டெம்ப்ளெட்ஸை நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி கேன்வா, கிட்டில், அதே மாதிரி விஸ்டா கிரியேஷன் இப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுகளில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீ ஆப்ஷன் தான், ஃப்ரீ இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் அதிலிருந்து நீங்கள் மணி மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெய்ட் மேஜருக்கு மாதிரி தாராளமாக அதை யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஓகே ரைட். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னென்னா லோகோ கிரியேஷன். இப்போ லோகோ கிரியேஷனில் வந்து ரெண்டு கன்செப்ட் உள்ள மணி மேக்கிங் கன்செப்டை நான் பார்க்குறோம். முதலாவது வந்து நாங்கள் லோகோ ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கிரியேட் பண்ணுற லோகோவை வந்து நான் கென்வா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மற்றாக்கள் நீங்கள் ஏஏ தான் மெயின், அது வேறு எதாவது ஏனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அந்த லோகோவை நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் கண்டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. ஓகே. நம்ம கண்டெஸ்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு நபர் வந்து தனக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கும். நம்ம இப்போ லோகோ சொல்லுவோமே, லோகோ தேவை ஒன்று இருக்குன்னா இவர் சொல்லுவார் என்னென்னா எங்களுக்கு இந்தந்த கிரைட்டீரியாவுக்கு உட்பட்ட லோகோ ஒன்று தேவை, இதை கிரியேட் பண்ணக்கூடியாக்கள் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதை சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அதில் இருந்து பெஸ்ட்டான ஒரு லோகோ நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம், செலக்ட் பண்ணி அதுக்குரிய பேமெண்ட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து எங்களுக்கு ரிஸ்க்குங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அப்படி தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் கோகோ கோலா, கூகுள், அதே மாதிரி அமேசான் இப்படியான நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட லோகோவில் நாங்கள் ஒரு சேஞ்சஸ் ஒன்று கொண்டு வர போகிறோம், நீங்கள் கிரியேட் பண்ண தெரிஞ்சாக்கள், அந்த டிசைனிங் ஸ்கில் உள்ளாக்கள் நீங்கள் இதை கிரியேட் பண்ணித்தாங்க, அதுலேருந்து பெஸ்ட்டான ஒரு நபர்களை நாங்கள் தெரிவு செய்து அவங்களுக்கு இதை பே பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டை பே பண்ணுவோம். ஆனால் பெஸ்ட்டாக வர நம்பர் 1 செலெக்ஷன் அப்படின்னு இல்லாமல் இப்போ ஒரு அமௌண்ட் ஒன்று சொன்னாங்க, $100 சொன்னாங்கன்னா நாங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணுங்கள். $100 சொன்னாங்கன்னா $70 பெஸ்ட்டாக வரவங்களுக்கும் அதுக்கு அடுத்தடுத்து வர நபர்கள் அதை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த நபர்களுக்கு ஒரு $10 $15 பே பண்ணிட்டு வருவாங்க. அவங்க சொல்கிற அந்த கிரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் ஓகே ரைட். ஸோ அந்த கன்செப்டை நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது அது ஃப்ரீலான்சர் நம்ம கிளாஸில் டீச் பண்ணுறது. ரெண்டாவது என்னென்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற யூஸ் இல்லாத லோகோஸ்களை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த வெப்சைட்டில் செல் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஸோ இந்த வெப்சைட் என்ன செய்யணும்னா அந்த லோகோவை ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க ஒன்ஸ் அது எக்ஸப்ட்னா அமௌண்ட்டு நம்ம தான் சொல்கிறது. இப்போ நீங்கள் அந்த லோகோவை செல் பண்ணுறீங்கன்னா அந்த லோகோவை கொடுத்துட்டு லோகோவுக்கு அமௌண்ட்டு நீங்கள் தான் சொல்கிறது. ஸோ அப்படி சொல்கிற அமௌண்ட்டோட அவங்க கன்வே ஆகினாங்கன்னா அவங்க உங்களோட டைரெக்டாக பேசிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சொன்ன அமௌண்ட்டை பேசும்போது சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதை வந்து 2 வகையில் செய்யலாம். நான் மேலே சொன்ன 2 மணி மேக்கிங் லோகோ யூஸ் பண்ணிட்டு பண்ணுறது. அந்த லோகோ கிரியேஷனை நீங்கள் 2 வகையில், ஒன்று நீங்களாக கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று வந்து இந்த டூல்ஸை கென்வா, கிட்டில்ங்கிற மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணுறது. மூணாவது இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் ட்ராப் சேவிஸ். ஓகே. நான் மேலே 2 சொன்ன விஷயத்துக்கும் வந்து எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் தேவைப்படாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறது அவங்க அப்லோட் பண்ணுறது. பட் நான் மூணாவது சொன்னேன் இந்த ட்ராப் சேவிஸ்ங்கிற கான்செப்ட், ட்ராப் ஷிப் இல்லை ட்ராப் சேவிஸ், இந்த கான்செப்ட் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வரும், கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், ஆனால் ப்ராஃபிட் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். நீங்கள் ஒர்க்குங்கிறது மேனேஜ்மெண்ட் ஸ்கில் மட்டும். அதாவது சேவிஸை நீங்கள் ட்ராப் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ இவர் சொல்கிறாரு எனக்கு ஒரு லோகோ ஒன்று கிரியேட் பண்ணி தாங்கன்னு சொல்கிறான்னு வைங்க. ஸோ இந்த லோகோ கிரியேஷனில் உங்களுக்கு பர்சனலாக கிரியேட் பண்ணவும் தெரியாது, அதே மாதிரி டூல்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கென்வா டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவும் தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணி இதை செய்து எடுக்கலாம். அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் ஹையர் பண்ணி எடுத்து அதை இங்கே கொடுக்கலாம். அதாவது இவர் என்ன எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாரோ அந்த கிரியேஷனை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு நபர்கிட்ட நம்ம கொடுக்குற இந்த துறையில் கடும் எக்ஸ்பர்ட்டான நபர் $5 சர்வீஸ் இருக்குது.
ஸோ நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இதை எனக்கு கிரியேட் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து அதை கிரியேட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் செட் பண்ணலாம். இப்போ நீங்கள் $10 கிரியேட் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே $100 ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்னா அல்லது $50 ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ இது எதுவுமே வராது. ஒர்க்கும் நீங்கள் ஜென்யூனான ஹை குவாலிட்டியான கிரியேஷனை கொடுத்த மாதிரி இருக்கும். கிரியேஷன் ஒரு சொல்லி நீங்கள் ஒரு டூல்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதில் இது பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே, இப்போ இதில் ஒரு விஷயம் ஒன்று இன்க்ளூட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மணி, அதாவது இங்கே கிரியேட் பண்ண போகிறவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மணி நீங்கள் $5 ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் நினைக்கக்கூடாது $5 நல்ல கிரியேஷனும் கட்டாயம் வரும். ஏன்னா நல்ல எக்ஸ்பர்ட்டான ஆக்கள் ஃப்ரீலான்சிங்கில் முதலாக நுழைய போகல குறைஞ்ச அமௌண்ட்லேருந்து நுழைவாங்க. ஏன் நம்ம போட்ட வீடியோஸ்லையும் பாருங்கள், இந்த ஃப்ரீலான்சர்ஸை நாங்கள் அப்படி தான் இது பண்ண சொல்லிட்டோம். அந்த ஃப்ரீலான்சர்ஸை நீங்கள் என்ட்ரு ஆகும்போது நீங்கள் மணியை குறைவாக சின்ன அமௌண்ட்டில் வச்சு உங்களை பூஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க 5 ஸ்டார் எடுத்துன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அப்படி நிறைய பேர் வருவாங்க இதில். ஓகே, அவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒர்க் இது பண்ணீங்கன்னா சரி ரைட். ஓகே, இப்போ இந்த மணி எங்கே எடுத்து எடுப்போம்னா அதை தான் நீங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், அதாவது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஸ்கீமை உருவாக்கி எடுக்கணும். இப்போ டிசைனிங்கிறது நீங்கள் பாருங்கள், இப்போ எனக்கு டிசைனிங் ரிலேட்டடாக தெரியும். ஆனால் நான் டிசைனிங் சம்மந்தமான வேலை செய்யறேன்னா அதுக்கு எனக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தான். அண்ட் அதோட சேர்த்து எனக்கு சின்ன சின்ன வேலைகள் தான் ஆன்லைனில் தெரியும். காப்பி பேஸ்ட் பண்ணுவேன், ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுப்பேன், டேட்டா என்ட்ரி பண்ணுவேன். இப்படின்னு நான் பர்சனலாக நிறைய ஏர்னிங்ஸ் ஆன்லைனில் பண்ணியிருக்கிறேன். இந்த ஏர்னிங்ஸை வச்சு நான் என்ன செய்வேன்னா அட்வான்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் பில்லியனர் ட்ரில்லியனர் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் செய்வாங்கன்னா அவங்க போய் அந்த பிஸ்னஸில் ஈடுபடுறதில்ல. அவங்க என்ன மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறோன்னு சொன்னால் ஹியூமனை மேனேஜ் பண்ணுவாங்க. அதாவது அந்த துறையில் நல்ல எக்ஸ்பர்ட்டான ஆளை ஹையர் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை செய்து எடுத்துட்டு அது யாருக்கு தேவையோ அவருக்கு அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணுவாங்க. ஓகே, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அந்த மார்க்கெட்டிங்லேருந்து அவருக்கு சேல்ஸ் நடக்கும். இது அவர் சரியாக மேனேஜ் பண்ணுறாங்க. இதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஹையர் பண்ணி எடுக்கிற ஆட்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க செய்கிற வேலைக்கு காசு கொடுக்குறாங்க, அவங்க அதை இது பண்ணுறாங்க. அப்போ இது என்ன சொன்னால் மார்க்கெட்டிங் சம்மந்தமான அதை செல் பண்ணக்கூடிய மாதிரி நுழைஞ்சு எங்கள்கிட்ட இருந்தால் தான் இதை நம்ம என்ன செய்யலாம். அப்படிதான் இதில் கான்செப்ட் நடக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம். என்னோட கிளாஸில் நாங்கள் இது சம்மந்தமான மணி மேக்கிங் சம்மந்தமான நிறைய 12 டைப் ஆஃப் வெப்சைட்ஸ்கள் படிக்கணும். இதில் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி பண்ணுறது, டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது, ஏஐ இன்கம் ஃப்ரீலான்சர் எல்லாமே ஒர்க்கிங் மேட்டர் தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த கான்செப்டை இது பண்ணலாம். ஸோ அப்படி நீங்களும் ஆன்லைனில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணணும். எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் மொபைலில் மட்டுமே வச்சுட்டு ஜாயின் பண்ணுறதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஓன் இன்கம் உங்களை யாருமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது. அண்ட் வந்து நீங்கள் பெல்ட் ஃபீச்சர் எல்லாமே கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க. மினிமம் 30,000 earn பண்ண வரைக்கும் கிளாஸ் நடக்குமா. இது 1 month 2 month கிளாஸ் அப்படிங்கிற எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. நீங்கள் தாராளமாக இதில் நீங்கள் எப்படி ஸ்டெபிள் ஆகும் மட்டும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணதுமே இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா ஏர்னிங்ஸை மல்டிப்ளை பண்ணுறது. இது வந்து வேர்ச்சுவலான ஒர்க் தானே, ஃபிசிக்கல் ஒர்க் இல்லை. வேர்ச்சுவலான ஒர்க்கில் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம அதை கிளாஸில் படிப்போம். அதை வந்து நீங்கள் 30,000 அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான மணி மேக்கிங் நாலேஜ் வந்த பிறகு தான் நாங்கள் அதை உங்களுக்கு சொல்லுவோம். சில அதுகளே புரிஞ்சு கொடுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் வேலை தேடிட்டு இருக்கிறாங்க, அதே மாதிரி ஏஎல் முடிச்சாக்கள், இப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஏர்ன் பண்ணுறாங்க எங்களோட கிளாஸில். அது சம்மந்தமான முழுமையான ப்ரூஃப்கள் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் 5 வருஷமாக கிளாஸில் இருக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. 100 மில்லியனுக்கு மேலே எங்களை ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ப்ரூவன் மேட். நாங்கள் ஜாயின் பண்ணுமா ஒர்க் கிடைக்குமாங்கிற எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. இந்த ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது, நீங்கள் இந்த மெஜிக்கல் வைஸாக மணியை இது பண்ணுறது, இந்த ஸ்கீம் எல்லாம் இல்லாமல் நீங்கள் சரியாக வச்சிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரூஃபை நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சோஷியல் மீடியா கேப்ஷன்களில் அதே மாதிரி யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். ஆனால் வந்து கூகுளில் போய்ட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணால் எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துடும். அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதிலிருந்து டீட்டெயிலை கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஜாயின் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கேம் செக் பண்ணிவிட்டு இதில் இப்படியான ஈஸியான ஒர்க் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்படியே நீங்கள் ஒரு நாளைக்கு $1000 மேலே ஏர்ன் பண்ணலாம். அதாவது அதே மாதிரி இந்த வெப்சைட் வந்து டெய்லியாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு போனஸ், வீக்லி போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் நிறைய டைப் ஆஃப் போனஸ்கள் பே பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து அதே போல் நீங்கள் மணி மேக்கிங்கில் இருக்கிற ரியலான ஆன்லைன் மணி மேக்கிங் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் வெல் ஃபீச்சர் அகாடமியில் நாங்கள் டீச் பண்ணுற வெப்சைட்டில் வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லாமல் எந்த ஒரு வெப்சைட்டுமே எந்த ஒரு கான்செப்ட்டுமே உங்களுக்கு வந்து ஸ்கேமாக தான் அமையும். அதாவது வேலை குறைய காசு கூட இருக்கும்னா அப்படி எங்கேயும் இல்லை. அதே மாதிரி சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்ணுற கான்செப்ட்டும் இல்லை. ஓகே, ஸோ சரியாக தெளிவோட இருந்தீங்கன்னா நீங்கள் லாங் டைம் இதில் மணி மேக்கிங் ஜேர்னியை அமைச்சு கொள்ளலாம். ஸோ அதுக்குரிய கைடன்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் கான்டெக்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கண்டெக்ட் பண்ணிக்கணும், டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த லோகோ சம்மந்தமான இந்த கான்செப்ட்டுகளுக்குரிய வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, லோகோ கிரியேஷன் மூலமாக ஆன்லைனில் இலவசமாகவும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை தான் நம்பிக்கிறோம். அப்போ இது ஒரு ஸ்மார்ட் ஆன்லைன் ஜாப் கான்செப்டாக. ஸோ நீங்கள் மணி மேக்கிங்கில் ஓகே நம்ம ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுவோம். பட் ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஃபிசிக்கல் இல்லை,
இது வந்து வெர்ச்சுவல். ஸோ வெர்ச்சுவலில் வந்து நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய வழிகள் உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, அதில் நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்மாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அதை வச்சு உங்களுக்கு என்னென்ன வழிகள் அப்போ யூடியூப் ஒன்றும் ரன் பண்ணுறீங்க, யூடியூப்பில் மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் அடுத்த இன்னொரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அதில் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம். இப்படின்னு சொல்லி எல்லா வழிகள் ஏன்னா நீங்கள் இந்த கூகுள் அட்சன்ஸை மட்டும் நம்பி யூடியூப் செய்றீங்கன்னா மாதம் $10 $15 தான் வரும். அப்படி இல்லை நீங்கள் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் கண்டென்ட் கிரியேஷனில் பெரிய ஒரு டீம் ஒன்றை வச்சு தான் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் அப்படி யார் எடுத்தாலும் அவங்க டீம் பேஸாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில சேனல்ஸ் என்ன செய்யணும், ப்ரொமோஷன் தான் ஃபுல்லாக வந்து ப்ரொமோஷனில் தான் அது தங்கியிருக்கும். ஓகே, நீங்கள் அதை இது பண்ணி கொள்ளலாம். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இந்த லோகோ கிரியேஷன் சம்மந்தமான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ப்போம். ஒன்று வந்து நாங்கள் கண்டெஸ்ட்டும், இன்னொன்று வந்து செல் பண்ணுறது சம்மந்தமாகும். ஸோ அதே மாதிரி மணி மேக்கிங்கில் நீங்கள் கான்செப்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ லோகோ கிரியேஷன் வைங்களேன், இந்த டிசைனிங் துறையில் நிறைய மணி மேக்கிங் வாய்ப்புகள் இருக்குது. அதை சரியாக யூஸ் பண்ணால் சரி. பட் எல்லா துறைகள்லையும் வந்து இப்போ டிசைனிங் துறை எடுத்திங்கன்னா இதில் நீங்கள் உங்களுக்கும் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். முதலாவது அதுக்கு தான் முன்னுரிமை. ரெண்டாவது வந்து டூல்ஸ், இப்போ கென்வா, கிட்டில், அதே மாதிரி விஸ்டா கிரியேஷன் இப்படின்னு ஒரு சொல்லி கிரியேட்டிங் டூல்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதிலே ஏஐ ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். நான் கென்வா ஏஐ யூஸ் பண்ணுற சம்பந்தமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த கான்செப்ட் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ராப்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு இடத்துல நல்லா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கிரியேட்டர்ஸ் மூலமாக அந்த கிரியேஷனை கிரியேட் பண்ணிவிட்டு தேவையான ஆக்களுக்கு நீங்கள் ட்ராப் சைஸ் பண்ணி விட்டீங்கன்னா சரி. இதுதான் நடக்குது. பில்லியனர் இப்படியான ஆக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த பிஸ்னஸ் அவங்க செய்கிறாங்க, நிறைய பிஸ்னஸ் செய்வாங்க. பட் அவங்க வந்து அந்த பிஸ்னஸில் நேரடியாக ஈடுபடுறதில்ல. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த துறையில் நல்ல எக்ஸ்பர்ட்டான ஆக்களை ஹையர் பண்ணுவாங்க, சம்பளம் கொடுத்து காசு கருத்து அதை ஒர்க் பண்ண சொல்லிட்டு அதை வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் சம்மந்தமாக தெரிஞ்சிருக்கு எங்கே செல் பண்ணணும்னு. ஸோ அங்கே வந்து அவங்க அதை செல் பண்ணி கொடுக்காம இது இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுக்கு தான் மணியாக இதை நீங்கள் வளர்த்து கொள்வது மூலமாக நீங்கள் நல்ல டாப் லெவலில் வரலாம். மக்கள் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்கிற முக்கியம் இல்லை, அந்த ஏர்ன் பண்ணுறதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி இப்போ நீங்கள் இதுக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம லோகோ கிரியேஷனுக்கு ஒரு ஆள்கிட்ட நாங்கள் அந்த சேல்ஸை கொடுத்து $5 நீங்கள் பை பண்ணிக்கொள்ளலாம். சில வெப்சைட்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து $3 லோகோ பை பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் இருக்குது, $1 இருக்குது. பட் நீங்கள் அந்த சேல்ஸ் பெனிஃபிட் இல்லையானோட யோசிப்பீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீம் ஒன்று நீங்கள் உருவாக்கணும். ஓகே, நம்ம அதை ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவோம். ஸோ அது சம்மந்தம் அந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், அதோட நாங்கள் பெசிவ் இன்கம் ஸ்கீமும் செய்கிறோம். ஸோ ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமை தான் மெயினாக இது பண்ணி செய்கிறோம். அதில் நாங்கள் கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், இன்கம் ஃப்ரீ எல்லாம் சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் மெட்டீரியல் தான் நாங்கள் இதில் டீச் பண்ணுறோம். அண்ட் வந்து நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து $10 கோடி மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டியூட் 5+ இயர்ஸ் பிஸ்னஸ் இருக்கும். 1500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸும் உருவாக்கியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம், அதுலேருந்து ஏர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு ஆஃபீஸுங்கிற ஒரு கான்செப்ட் தேவை, நீங்கள் எங்கேருந்து ஒர்க் பண்ணலாம். பார்ட் டைம் ஃபுல் டைம் ஃபுல் உங்களோட கண்ட்ரோல் தான். அதே மாதிரி மந்த்லி ஆஃபர்ஸுகள் போடணும். அந்த வீடியோ போடுற டைமே ஆஃபர் போட்டுருக்கு, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் வந்து ஒரு PDF எக்ஸஸ் இருக்குது, அந்த கண்டெக்ட் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ராயல்ட்டி ஃப்ரீ, அதாவது PLR PDF எக்ஸஸ் இருக்குது, அதையும் எடுத்துக்கொள்ளலாம். அதில் இந்த இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த கேப்ஷனில் இருக்கும். இதில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிற PDFஸை வந்து நீங்கள் ரீசேல் பண்ணலாம், அஃபிலியேட் லிங்க் கட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கிவ்அவே கொடுக்கலாம், இப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்வே கம்ப்ளீட் பண்ணுற கான்செப்ட், சர்வே கம்ப்ளீட் பண்ணுற கைடு எல்லாமே இருக்குது, அது யூடியூப் சேனல்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு நாள் வந்து ஒரு பர்சனல் டிவி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். எங்களோட ஏர்னிங்ஸ் மூலமாக அதே மாதிரி ஆஃபர் பண்ணி 15 ஏர்னிங்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. வந்து ஃபெஸ்ட் ஏர்னிங் ஏர்ன் பண்ணியிருக்கிறா. இவர் வந்து ஃபெஸ்ட் ஏர்னிங். அதே மாதிரி நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதியில் இருப்பீங்கன்னு சொன்னால் கேம் செக் பண்ணிவிட்டு சர்வே கம்ப்ளீட் பண்ணி டாஸ்க் ஒரு வெப்சைட்லேயே நிறைய வேலைகள் செய்யலாம். அப்படியான கான்செப்ட்களும் இங்கே இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 65,000 மொபைலில் மட்டுமே வச்சுட்டு ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் கிளாஸ் நடக்கும். சர்வே ஒரு நாளிலேயே 2-3 சர்வே கம்ப்ளீட் பண்ணது, ஸ்ரீலங்காவில் வைக்கிற பெஸ்ட் ஏர்னர்ஸ் இங்கே ஏர்ன் பண்ணது, இப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் ஏர்னிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராமில் ஷேர் பண்ணுறது, அதே மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 32 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் ஏர்னிங்ஸ், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 5 இயர்ஸாக ரன் பண்ணுறேன், 5 இயர்ஸாகவும் இன்சூரன்ஸ் ஏர்னிங்ஸ் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் இது சம்மந்தமான இதுவெல்லாம் அப்டேட் பண்ணுறேன், ப்ரூஃப்ஸுகளை. டெலிகிராமில் பழைய ப்ரூஃப்கள் இருக்கும், பட் ஹிஸ்ட்ரி இதில் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் டெலிகிராம் எக்ஸஸ் எடுக்கலாம், வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸும் எடுக்கலாம். இந்த எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க, டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும். அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் இதை கண்டெக்ட் இருக்கும். ஸோ கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப்பை நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இங்கே ஷேர் பண்ணுறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் டூல்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங் எமது பாடநிலைவான வழியில் காணப்படும் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கேயும் லிங்க்ஸ் அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த லிங்க்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல்ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணால் எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயும் ஷோ ஆகிடும், இங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ் ப்ரூஃப்கள் ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோஸில் யூஸர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும். அண்ட் வந்து ஷார்ட்
வீடியோஸில் நாங்கள் 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்களும் ஃப்ரீயாக எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணணும்னா கட்டாயமாக வெரிஃபை அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் கன்ஃபார்மாக ஒரு மாதத்துலேயே நிறைய பிள்ளைகள் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 50,000 30,000 20,000 ஏர்ன் பண்ணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த பிள்ளைகள் எல்லாத்தோட ஏர்னிங்ஸுமே வந்து நீங்கள் இப்படியானதுகளுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு மணி மேக்கிங் கான்செப்ட்டில் இருக்கிறீங்க, இதை உருவாக்கி இப்போ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பிள்ளைகள் வந்து பார்ட் டைமாக தான் ஒர்க் பண்ணுது. அப்போ இதில் உருவாக்குறத வந்து இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் வளர பாருங்கள். ஓகே, இதை யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கான்செப்ட் இல்லை தானே. அப்போ இப்படியான நான் சொல்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்கிற எல்லா வீடியோஸ்லையும் அந்த ஸ்மார்ட்டான சில விஷயங்களும் சொல்லியிருப்பேன். அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் வளர பாருங்கள். இந்த ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது, ஆன்லைனில் மணி மேக்கிங்கில் மெஜிக்கல் வைஸாக பார்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு இங்கே யூஸ் ஆகாது. அதே மாதிரி சில ஆட்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இது செட் ஆகுது, நான் வேறு மணி மேக்கிங் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்தெந்த மணி மேக்கிங் யூஸ்ஃபுல்லோ உங்களுக்கு தெரியுதோ, உங்களுக்கு பண்ண இயலுமோ, நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் உருவாக்குங்க. பட் கட்டாயம் உருவாக்கி ரியலானதை நீங்கள் உங்களை வளர்த்துக்கொள்ள பாருங்கள் வேறு கான்செப்ட்கள். ஓகே, உங்களோட ஆரம்பம் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் இருக்கணும், முடிவு வந்து பேசிவ் இன்கம் ஸ்கீமில் இருக்கணுமா, அதுக்குரிய முழுமையான எஃபோர்ட்டை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ரைட், ஓகே, நம்ம கான்செப்ட்டுக்கு வரும். லோகோ கிரியேஷன் மூலமாக இது பண்ணுறோம். முதலாவது கான்செப்ட் என்னன்னு சொன்னால், நாங்கள் இதில் வந்து கண்டெஸ்ட் ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீலான்சரில் தான் படிப்போம். ஸோ ஃப்ரீலான்சர் சம்மந்தமாக நாங்கள் கிளாஸில் வந்து A to Z கைடன்ஸ், ஃப்ரீலான்சர்னா என்ன, ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன் பண்ணுற, கிரியேஷன் பண்ணுறது, ஹை குவாலிட்டி ஜாப் ஃபைன் பண்ணுறது, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ரைட்டிங் மாஸ்டர் கிளாஸ், ஸ்கேம் ஃபேக் லைசன்ஸ் அவாய்ட் ஆகிறது, ஃபெஸ்ட் ப்ராஜெக்ட் ப்ரோவை சப்மிட் பண்ணுறது, 5 ஸ்டார் ரிவ்யூ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது, ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுறது, ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட்னா என்ன, ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீட்டெயில் அதை ப்ரோக் பண்ணுறது, ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம் என்னங்கிறது டீட்டெயிலாக படிப்போமா. ஸோ அதில் ஒன்று தான் இந்த கண்டெஸ்ட். ஸோ இதில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி லோகோ கிரியேட் பண்ணித்தாங்க அல்லது ஏதாவது ஒரு கிரியேஷன் ஒன்று தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி சொல்லப்படுறவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா கிரியேட் பண்ணி கொடுத்ததுமே அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டான பர்சனை அவங்க என்ன செய்வாங்கன்னா செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்க இவர் சொல்கிறாரு என்னென்னா ஒரு லோகோ ஒன்று தேவை, இவருக்கு வந்து $100 இவர் பே பண்ணுவார். ஓகேயா, ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா இதுக்கு லோகோ கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ இதில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்கன்னா லோகோ முதல் நீங்கள் பாருங்களா இதெல்லாம் இவங்க சப்மிட் பண்ண லோகோஸ் தானே. உங்களுக்கு நான் இதில் கிரியேஷன் எப்படின்னு பாருங்கள். இதை அவங்க தான் கிரியேட் பண்ணால் என்னன்னு சரி 43 பேர் இதில் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்க இது சம்மந்தமாக நம்ம படிக்கக்குள்ள பார்ப்போம், எல்லாருக்கும் தேடி படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அந்த கிரியேஷனை பாருங்கள், நான் எப்படி கிரியேட் பண்ண போகிறேன்னு பாருங்களா. ஓகே, ரைட். அப்போ முதலாவது கான்செப்ட் என்னன்னு சொன்னால், இங்கே வந்து நிறைய கண்டெஸ்ட்டுகள் போஸ்ட் ஆகும். அந்த கண்டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இது அடிக்கடி பாருங்கள். இப்போ 3 மினிட்டுக்கு முதல் தான் ஒன்று அப்டேட் ஆகிருக்கு, 1 ஹவருக்கு முதல் இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், இதுக்கு கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறது தான். இதில் வந்து நம்ம சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சரி. ஒன்றுமில்லை, நீங்கள் மொக்கப் கொடுக்கக்கூட லோகோ கொடுக்கக்கூடிய அதை மொக்கப் பண்ணியும் கொடுங்க. பிஸ்னஸை பார்த்து அந்த பிஸ்னஸ் கார்டு தேவையா அல்லது வெப்சைட் தேவையா அப்படின்னு சொல்லி அதுக்குரிய டிஷர்ட் மொக்கப் அப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே உங்களுக்கு இது இருக்கும். சில டிப்ஸ் எல்லாம் நம்ம படிப்போமா. ஓகே, பாருங்கள் 4 ஹவருக்கு முதல் 4 ஹவருக்கு முதல் 4 ஹவருக்கு முதல் 4 ஹவருக்கு முதல் இப்படின்னு சொல்லி 5 ஹவருக்கு முதல் இப்படி வந்து உங்களுக்கு இது கண்டெஸ்ட் வந்து போஸ்ட் ஆகிட்டே இருக்குமா. நீங்கள் கண்டினியூஸாக செய்யணும். ஒரு ஒர்க்கை வந்து கண்டினியூவாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து சரியான ரிசல்ட்ஸ் வரும். ஓகே, கிரியேட் பண்ணுற சம்மந்தமாக நான் பிறகு சொல்கிறேன். ரைட், ரெண்டாவது வெப்சைட் என்னென்னு சொன்னால் பிராண்ட் க்ரௌடா. ஸோ இந்த பிராண்ட் க்ரௌடுங்கிற வெப்சைட் வந்து நீங்கள் நான் இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்கிற வீடியோஸ்லேயே நான் சொல்கிற வெப்சைட் எல்லாத்தையுமே தேடி பாருங்கள். நான் சொல்கிற வெப்சைட் இல்லை, நீங்கள் மணி மேக்கிங்கில் எங்கே இது பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் அந்த வெப்சைட் சம்மந்தமாக நீங்கள் தேடி பாருங்கள். ஓகே, அந்த வெப்சைட்டை பேரை போட்டு ரிவ்யூஸ் அடித்தாலே உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி சில உங்களுக்குன்னு சில நாலேஜ் இருக்குமே, அந்த நாலேஜை அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். நிறைய பேர் அந்த வீடியோ சம்மந்தமாக இப்போ நீங்கள் பிராண்ட் க்ரௌட் மணி மேக்கிங்கோட யூடியூப் அடிச்சிங்கன்னா 10-15 வருஷத்துக்கு முதல் 5-6 வருஷத்துக்கு முதல் அதில் இந்த வீடியோ போஸ்ட் ஆகிட்டே வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் தெரியுமா. அப்போ நீங்கள் அதில் ட்ரஸ்டபுளாக ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி எந்த ஒரு வெப்சைட்னாலும் நீங்கள் அங்கே மணி பே பண்ணக்கூடாது. மணி பே பண்ணாமல் நீங்கள் ஃப்ரீயாக செய்யணும்னா தாராளமாக ட்ரை பண்ணி கொள்ளலாமா. அந்த வெப்சைட்டை ஹிஸ்ட்ரியும் பாருங்கள். ரைட், செல் யுவர் லோகோஸ். ஓகே, பிராண்ட் க்ரௌடாக பேரை பார்த்துக்கோங்க. டர்ன் யுவர் லோகோ ஐக்கன்ஸ் இன்டு மணி, பிகம் அ கண்ட்ரிபியூட்டிங் டிசைனர்ஸ் அண்ட் earn ரெகுலர் பேமெண்ட்ஸ், கெட் ஸ்டார்ட் நவ், got logos lying around, sell them to brand crowd. Okay, are you struggling to sell your logo online? ஆன்லைனில் நீங்கள் லோகோ செல் பண்ணது ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? ஸ்டாப் வேஸ்டிங் யுவர் லோகோ ஐக்கன்ஸ், மேக் ஷுவர் ஆஃபர் டுடே. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட அன்சோல்டு லோகோக்கு வந்து பேமெண்ட் எடுக்கலாம். ஓகே, ரைட், டிரெக்ட்லி அவங்களுக்கு ஃபாஸ்டிங் ப்ராசஸ் டைமு இது எப்படி ஒர்க் ஆகுங்க நாங்கள் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றுமில்லை, இங்கே அப்ளை நான் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஃபார்ம் வரும். இந்த ஃபார்மில் நீங்கள் இது பண்ணிக்கலாம், அதை ரீட் பண்ணி பாருங்கள். சில கன்செப்ட்டில் உங்களுக்கு ப்ளோக்காமல் அதனால் இது பண்ணால் நீங்கள் அப்ளை நான் கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ இது எப்படி செய்யணும்னு சொல்லுவோம். முதலாவது நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஷேர் a few sample logo your portfolio and the price you want for your logos, we will review your submission and contact you directly. அதாவது போர்ட்ஃபோலியோன்னு சொன்னால் ஆன்லைனில் போர்ட்ஃபோலியோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு கிரியேட் போர்ட்ஃபோலியோ ஃப்ரீ, நீங்கள் பெய்டும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரீ. அதே மாதிரி கென்வாவிலே நீங்கள் போர்ட்ஃபோலியோ உருவாக்கலாம். அதாவது நீங்கள் உங்களோட சிவி ஆன்லைனில் உங்களோட சிவி
அப்போ உங்களோட ஒர்க்கை அதில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அதில் ப்ரைஸையும் இது பண்ணிவிட்டு இதில் அவங்க அந்த அப்ளை ஃபார்ம்லேயே சொல்லுவாங்க, அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா. சென்ட் யுவர் லோகோ ஃபார் ரிவ்யூ, நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் இந்த லோகோவை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஓகே, சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு அப்ரூவாக எத்தனை வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். நான் அதை சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் எவ்ரி அப்ரூவல் லோகோக்கு மணியை கெதர் பண்ணல, நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். முதலாவது பாருங்கள், நான் கொஷன் அண்ட் ஆன்சரை வச்சு நான் இதை சொல்கிறேன். வாட் ஹேப்பன் ஆஃப்டர் ஐ அப்ளை, நீங்கள் அப்ளை பண்ண பிறகு என்ன நடக்குன்னா, வி வில் ரிவ்யூ யுவர் அப்ளிகேஷன் அண்ட் தென் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் வி வில் கண்டக்ட் யூ டிரெக்ட்லி டு டிஸ்கஸ் த டீட்டெயில் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். உங்களை அவங்க இப்போ நீங்கள் நல்ல படித்து நிறைய பேர் என்ன டைப் இருக்காங்க, சார் மணி மேக் பண்ணுற டிசைனிங்கில் எப்படி, நான் டிசைனிங் நல்லா படிச்சுட்டு நல்லா தெரியும், எங்கே மணி மேக் பண்ணுறேன், இதுகளில் தான் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அடுத்தது இதில் இல்லை, நீங்கள் ஒரு டைமோட ட்ரை பண்ணி, அப்படி ஒரு டைமோட தயவு செய்து ட்ரை பண்ணி விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, அப்போ நீங்கள் உங்களோட ஒர்க் பிடிச்சிருந்தா உங்களோட பேசுவாங்க. ஐ டோன்ட் ஹேவ் அ அன்சோல்ட் லோகோ பட் ஐ ஹேவ் அ ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ, கேன் ஐ பிகம் அ கண்ட்ரிபியூட்டர். அவர் சொல்கிறேன் என்ன லோட் சொன்னால், என்னோட நீங்கள் சோல்வ் பண்ணக்கூடிய லோகோஸ் இல்லை யாருக்குன்னா இது புதுசாக நான் ஆக்களுக்கு இதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். ட்ரோப் சேவிஸ் எஸ், நான் கண்ட்ரிபியூட்டர் ஆகலாம், ஆனால் ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ, அது நல்லா நான் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டு நல்ல ஒரு இதில் இருக்கிறேன். என்னால் எழுத மாட்டேன். எஸ்னோட ஒரு லிங்க் ஒன்று தந்துருக்காங்க, இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். கேனை செல் லோகோ எல்ஸ்வே, அதாவது நீங்கள் இங்கே கொடுக்குற லோகோ வேறு எங்கேயும் செல் பண்ணலாமான்னா இல்லை. ஓகே, அதை வந்து நீங்கள் செல் பண்ணி இல்லாது, அதை வந்து சொல்லியிருக்கேன் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஹவு டு ஐ பிகம் அ கண்ட்ரிபியூட் டிசைனர், இங்கே வந்து நீங்கள் டிசைனராக உங்களை கண்ட்ரிபியூட் பண்ணலாமாண்டா எஸ். ஏலும் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, கொஞ்சம் நீங்கள் இதில் உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். எவ்வளோ நாள் எடுக்குன்னு கேட்குறாங்க, ஃபியூ வீக்ஸ் அவங்களுக்கு எடுக்குமா, பட் ஃபியூ டேஸுக்குள்ளே அவங்க இது பண்ணிடுவாங்க அவங்களோட டீம்ஸ். அதே மாதிரி அங்கே ஒர்க் வந்து இதாக இருந்தால் ஓகே, இதில் வந்து நீங்கள் பேபாலில் வித்ரோல் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, டு ஐ கெட் பெட் ஓல் சரி அவர் சென்ட் பண்ணுற எல்லா லோகோவும் அங்கே எக்ரி பண்ணப்படுமான்னா இல்லை. ஓகே, கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்களா. அது வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ், அதே மாதிரி இந்த காப்பிரைட் இஷ்யூ, லோ குவாலிட்டி எல்லாத்தையும் பார்ப்பாங்களா. பேப்பரில் வித்ரோ எடுத்துக்கொள்ளலாம். இது வேர்ட் மார்க்ஸ் டெக்ஸ்ட் லோகோவில் எடுக்க மாட்டாங்களா, இமேஜ் லோகோவாக தான் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணால் சரி. ஓகே, விஷயம் இல்லைங்கிட்டா ரைட். இப்போ நாங்கள் முதலாவது கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது சொல்லிட்டோம், அதே மாதிரி லோகோ செல் பண்ணுறது சொல்லிட்டோம். இதை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணோம். முதல் நீங்கள் உங்களோட ஓனா ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேஷன் உங்களுடைய டூல்ஸ் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிங்களோ அந்த டூல்ஸில் தாராளமாக செல் பண்ணி கொள்ளலாம். முதலாவது. ரெண்டாவது கான்செப்ட் என்னென்னு சொன்னால், கென்வா கிட்டில்னு சொல்லி டூல்ஸுகளை யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற முதலாவது டூல் வந்து கென்வாவா. நான் கென்வாவில் இருக்கிற ஏஐ யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் ஒரு வெப்சைட் ஒன்று சொல்கிறேன், லோகோ டிஃப்யூஷன். இதில் பார்த்தீங்கன்னா 2,50,000 மேலே மெம்பர்ஸ் இதில் வந்து கிரியேட் பண்ணாங்க. அப்படி ப்ரொஃபஷனல் லோகோ வந்து ஏஐ. இது ஏஐ கிரியேஷனாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் ஆல்ரெடி சார் நான் ஒரு இது ஒன்று யூஸ் பண்ணுறேன், நான் என்ன அதாவது டூல் ஒன்று யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு டூல் இது. ஓகே, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் இது பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது இதில் ஃப்ரீ ஆப்ஷனே இருக்குது. ஒரு மாதம் 20 டிசைனுக்குரிய ஃப்ரீ ஆப்ஷன். ஒன்ஸ் அது ஓகேனா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாதம் $15 $15 நம்ம கிளாஸில் பாருங்கள். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இவன் மொபைலில் மட்டுமே வச்சுட்டு இந்த 2 லட்சத்துக்கு மேலே 1.5 லட்சம் ஏர்ன் பண்ணிட்டான். இப்படி வந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணுங்க. இந்த பிள்ளை பாருங்க, 68 ஏர்ன் பண்ணுறா, இவன் வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறா. இப்படி நிறைய பேர் இப்படி ஏர்ன் பண்ண போகக்குள்ள இதெல்லாம் வந்து இப்படி மாதம் $10 $15 ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை. $20 இப்போ 500 லோகோ நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அப்போ நீங்கள் இப்படி 500 லோகோவை இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லோகோவுக்கும் நீங்கள் ஒரு $20 ஃபிக்ஸ் பண்ணுங்களேன். $20 ஒரு லோகோ எக்ஸப்ட் பண்ணப்பட்டாலும் இதுக்குரிய அடுத்த மாதம் பேமெண்ட்டை பண்ணலாம். இப்படித்தான் நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ளணும். ஓகே, அப்படி செய்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதில் வந்து டாப் லெவலுக்கு போகலாம் ஆன்லைன் மணி மேக்கிங்கில். ஓகேயா ரைட். இப்போ நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிற அடுத்த டூல் இது வந்து ஏஐ. ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. லோகோ டிஃப்யூஷன் பேரை பாருங்கள். அடுத்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து கென்வாவில் மாதம் $5 தான். பாருங்கள், அங்கேவே எவ்வளவோ டாலர் ஏர்ன் பண்ணுறாங்க. இதில் மாதம் $5 பேமெண்ட் பண்ண தான் இது பண்ணுறேன். அதை எப்படி யூஸ் பண்ண போகிறதுன்னு பாருங்கள். இதை நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற எதுக்காக சொன்னால் இந்த கண்டெஸ்ட்டுக்காக. இந்த கண்டெஸ்ட்டை பாருங்களா, இந்த கண்டெஸ்ட்டில் இவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறத பாருங்கள். சப்மிஷனை நீங்கள் பாருங்களா, லோகோ. ஓகே ரைட், இன்னைக்கு சப்மிஷன். ஓகே ரைட், இந்த சப்மிஷனை பாருங்கள். நான் கிரியேட் பண்ண போகிறதையும் பாருங்கள். எவ்வளோ நேரத்துக்குள்ள நடக்கும். நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஃபுல்லாக காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணுங்க. ஓகே, காப்பி பண்ணியாச்சா? இதுக்கு வந்துருங்க கென்வாக்கு. இதில் இந்த 3 டாட் ஃப்ரீ யூஸ் பண்ணலாமா, ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். இதில் கென்வா ஏஐன்னு இருக்கும். இந்த ஏஐயில் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து சென்ட் கொடுங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு அந்த கிரியேஷனும் இந்த கிரியேஷனும் எந்த அளவுக்கு சிமிலராக இருக்குது, அதை விட எப்படி இது எக்ஸ்போர்ட்டாக இருக்குங்கிறத பாருங்க. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க என்ன ஃபார்மெட்டில் கேட்குறனோ அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி. வெயிட்டாக பாருங்கள் எவ்வளோ நேரத்துக்குள்ளே இது கிரியேட் ஆகுது. இதுவே நீங்கள் கிரியேட் பண்ணுறதா யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இருந்து இதை டிசைன் பண்ணுறதுனா யோசிச்சு பாருங்கள்.
ஓகே. இப்போ பாருங்களேன், இது இந்த கிரியேஷனை நீங்க பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, இந்த 3வது கிரியேஷன்லாம் பாருங்க எப்படி லோகோஸ் இது அன்லிமிட்டடா நீங்க மோர்ன்னு குடுக்க அன்லிமிட்டடா இங்க கிரியேட் ஆகும். பாருங்க, பாருங்க, பாருங்க. இத பாருங்க. இதோடயே சேர்த்து நீங்க இந்த கிரியேஷனையும் பாருங்க. ஒரு சப்மிட் பண்ண ஆகல்றதையும் பாருங்க. பாருங்க, பாருங்களேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட அப்படியே கம்பேர் பண்ணி இத பாருங்க. இல்ல நீங்க மோர் வேணுமா? மோர் கிளிக் பண்ணீங்கன்னா இன்னுமே கிரியேட் ஆகும். பாருங்க இந்த 3வது இருக்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு இதானது. அப்ப இதெல்லாம் நம்மளா கிரியேட் பண்ணணும்னு சொன்னா, சும்மா யோசிச்சு பாருங்க பாப்போம். ஆனா இதுல சப்மிட் பண்ணிக்க இந்த டிசைனர்ஸ் இவங்களே எப்படி இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இவங்களோட போட்டி போடுற அளவுக்கு அந்த இந்த இந்த knowledge இருக்குல்ல, அந்த ஏஐல knowledge பார்த்தீங்கன்னா, அ அப்ப இத நீங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். ஏஐயே நீங்க சரியா ஆன்லைன்ல யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா, நீங்க மணி மேக்கிங்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ்ல வரலாம். ஓகேயா? பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே. ஓகே. கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணுங்க. பாருங்க அப்ஸ்கேலும் பண்ணிட்டு, அத வந்து இத நீங்க ரீட் பண்ணி எடுத்து செய்தரணும்னு சொன்னா எவ்வளோ காலம் போகும்? எப்படி போகும்? யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படி இல்லாம இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு, எது எங்க தேவையோ அதுக்கேற்ற மாரி. ஏன்டா அதுல சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மாரி தான் கிரியேட் பண்ணியாச்சு. இத உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அத டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகே. டவுன்லோட் பண்ணிட்டு, இங்க வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுல அப்லோட் பண்ணியாச்சு. உங்களுக்கு அவங்க ஒன்ஸ் ஓகேன்னா, உங்களுக்கு அதுக்குரிய ஏர்னிங்ஸ கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஜேபிஜி, ஜிஃப் இந்த ஃபைலில் நீங்கள் பாருங்களேன், நான் சொல்கிறேன்னா இப்போ இந்த லோகோ உங்களுக்கு தேவைன்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் கேன்வா எடிட்டர். இதில் இந்த வேர்டை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு தேவைன்னா சேஞ்சஸ் பண்ணலாம். தேவைன்னா மட்டும் சேஞ்சஸ் பண்ணுங்களா. இதில் கலர்ஸ் அதெல்லாம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். தேவைன்னா சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த டவுன்லோட் பண்ணுறது. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்தா இது பிஎன்ஜியில் வேணுமா, ஜிஃப்ல வேணுமா, ஜேபிஜியில் வேணுமா, இவர் என்னத்தில் கேட்குறாரு, இவர் எல்லாருமே ஜேபிஜியில் ஒன்று கேட்பாங்க. இந்த ஜேபிஜி பிஎன்ஜியில் கேட்பாங்க. இதில் ஏன் ஜிஃப்ல கேட்பாங்க. நீங்கள் எல்லா ஃபார்மெட்லையும் டவுன்லோட் பண்ணி கொடுக்குறனாலும் ஓகே. பாருங்கள் எவ்வளோ குயிக்காக விஷயம் முடியுதுன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த லோகோ டிஃப்யூஷன். இதுலேயும் நீங்கள் அந்த ஏஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஏஐ நேம் யூஸ் பண்ணலாம். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் சரி. ஓகேயா? ரைட். 2வது 3வது ஆப்ஷன் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு நல்லா அந்த கிரியேட் பண்ண தெரிஞ்ச ஒரு நபரை ஹையர் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்குறது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் அதையும் தான் ஃப்ரீலான்சரில் படிப்போமா. ஃப்ரீலான்சரில் வந்துட்டு நீங்கள் என்னென்னா ஜாப்ஸை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இங்கே ஜாப்ஸ்க்கு வேணும்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இங்கே பாருங்கள் ப்ரொஜெக்ட்ஸை கிளிக் பண்ணால் எனக்கு இதெல்லாம் கிரியேட் பண்ணித்தாங்க, ரைட்டிங் பண்ணித்தாங்க, அதே மாதிரி மெமோ கிரியேட் பண்ணித்தாங்க, சைட் வெரிஃபிகேஷன் தேவை, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தேவை. இதை மாதிரி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, எங்களுக்கு லோகோ தேவைன்னு நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அமௌண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் $5. நான் $5 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் இதுக்கு வந்து உங்களுக்கு பிட் பண்ணுவாங்க. பிட் பண்ணுறேன்னு சொல்லுவோம். இந்த ப்ரொபோசல் இப்படி நிறைய பேர் ப்ரொபோசல் பண்ணுவாங்க. எல்லாமே பெஸ்ட்டான பர்சனாக தான் ப்ரொபோசல் பண்ணுவாங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரு பர்சனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே. இங்கே பாருங்கள் இப்போ இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு இந்த ப்ரொபோசல் பாருங்கள். நிறைய பேர் ப்ரொபோசல் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ரைட். இது 4 மினிட் இப்போ தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறதால இது பண்ணலை. பார்ப்போமா, இதுக்கு பார்ப்போம். ரைட். இவங்கள பாருங்க 1449 ரிவ்யூ. இப்படி நிறைய பேர் இதுக்கு வந்து ப்ரொபோசல். இதில் ஒரு பெஸ்ட் பர்சனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இவர்கிட்ட பேசுங்க. பாருங்கள் ரிப்ளை இவர் ஃபியூ ஹவர்ஸில் ரிப்ளை பண்ணுவாராம். அப்போ இவரை கிளிக் பண்ணிவிட்டு இவர்கிட்ட போயிட்டு நீங்கள் கேளுங்க, நான் இந்த எனக்கு லோகோ கிரியேட் பண்ணி தாங்க. நீங்கள் இந்த கண்டக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கிரியேட் பண்ணி தாங்க. ஒன்ஸ் இது ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் கண்டினியூஸாக இது ஜாப்ஸை தருவேன். அப்படி அவர் கிரியேட் பண்ணி ஒன்ஸ் ஓகேண்ணா நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஜாப்ஸ் வர நீங்கள் இங்கே எது இந்த பிராண்ட் க்ரௌடுக்கும் நீங்கள் அனுப்பிட்டே இருக்கலாம். அதை எக்ஸப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிரியேட் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்வீஸ். ஓகேயா? இப்படி தான் நீங்கள் ட்ராப் சர்வீஸ் பண்ணணும். இது நான் லோகோக்கு மட்டுமில்லை, இதுக்கு முதல்ல நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எல்லா சர்வீசஸுக்கும் நீங்கள் உங்களுக்கு அந்த சர்வீஸ் தெரியா, பட் நீங்கள் ஒரு மிடில் மேனாக இருந்து இங்கே இருக்கிற சர்வீஸை அப்படியே பை பண்ணிவிட்டு இங்கே செல் பண்ணி கொள்ளலாமா. ஓகே. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்படி நிறைய மணி மேக்கிங் வேஸ்கள் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வெல்ஃபியர் அகாடமியில் டீச் பண்ணுறோம். இதெல்லாம் இது பண்ணுற மாதிரி தான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுற மாதிரி. ஸோ லேர்னிங்கை கொஞ்சம் பெஸ்ட்டாக வச்சு கொண்டீங்கன்னா லேர்னிங் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஆன்லைன் மணி மேக்கிங்கில் சரியான மணி மேக்கிங் மெத்தடுகளை படிக்கணும்னா வெல்ஃபியர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. 5 இயர்ஸாக நம்ம இதில் நிறைய பேரை உருவாக்கியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2800க்கும் மேற்பட்ட ரிசோர்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குதா. ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணுறோம். வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. மூடிட்டு ப்ரொவைட் பண்ணுறோம்.